ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சாமி. இனி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான கத்திரிக்காய் கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு சப்பாத்தி, தோசை, அப்புறம் இட்லி, அப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் இப்போ வெண்பொங்கல் மட்டும் வச்சுட்டு இந்த கத்திரிக்காய் கடையில் வச்சுட்டு ஒரு தேங்காய் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா போதும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது 1 part ரெசிபி தான், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப சூப்பரான ரெசிபியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காவை நான் நல்லா பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு 1 பார்ட்டில் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான டேஸ்டியாக பண்ணிடலாம். பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. பூண்டு சேர்த்துக்கிறேன், ஒரு 5 பல் அளவுக்கு. டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ காலையில் டிஃபன் பண்ணுறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குன்னா இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு. அந்த கத்திரிக்காய் கடையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டாச்சு. உப்பு, காரம் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம் ஒரே இதில். இப்போ நம்ம விசில் வச்சுக்கலாம். ரொம்ப சிம்மில் வச்சு தான் நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள், அப்போ தான் சூப்பராக இருக்கும் நமக்கு டேஸ்ட்டு. நல்லா வெந்து வரணும், நல்லா குழைய வெந்து வரணும். நமக்கு சிம்மில் வச்சுட்டு ஒரு 4 விசில் வரணும். நல்லா 4 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு விசில் வந்துச்சு. நல்லா 4 விசில் வந்ததுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. இப்போ பாருங்கள், 4 விசில் வந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நல்லா ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த தண்ணியை இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடித்து எடுத்துட்டோம். மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி இந்த மாதிரி இருத்து எடுத்துட்டோம்னா நமக்கு கடையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தண்ணியோட பண்ணோம் அப்படின்னா மேலெலாம் தெரிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கரண்டிலே நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். உங்ககிட்ட மத்து இருந்தாலும் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கடைஞ்சிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா கடைஞ்சாச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். நமக்கு 1 part ரெசிபி தான். நமக்கு பொங்கலுக்கெலாம் செம்ம சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அதோடய சேர்த்துடலாம். நம்ம தண்ணி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதுலேயே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதையும் கழுவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இட்லி, தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த மாதிரி 1 part ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்துக்கு தான் நான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம கத்திரிக்காய் கடையில் பண்ணிவிட்டு நல்லா ஒரு காரசாரமாக வறுவல் பண்ணிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வாங்க இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் பண்ணுறேன். நீங்கள் கடலை எண்ணெய் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டேன். இப்போ கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம இது காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுக்கு ரொம்ப முக்கியமானது தாளிப்பு தான். தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் இப்போயும் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கோம். இப்போவும் சேர்க்கறதுனால நல்ல ஒரு வாசமாக ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நமக்கு உடம்புக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாபா. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.